ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் சாமந்தி பூச்செடி எப்படி நடவு செய்கிறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது பழைய க்ரோ பேக்கில் உள்ள மண். ஒரு நாள் வெயிலில் காய வச்சிடணும். இதில் தேவையில்லாத வண்டு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதில் போயிடும். வெயிலுக்கு மண்ணுங்கிறதுனால காண்டாமிருக வண்டு இருக்கும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த வண்டு இருந்ததுன்னா எடுத்து நசுக்கிடுங்க. இந்த மண் 3 பங்கு, 1 பங்கு ஆட்டு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்துக்கணும். இந்த ஆட்டு உரம் பாருங்கள் எவ்வளோ பவுடராக இருக்குன்னு. இந்த ஆட்டு உரத்தை பச்சையாகவே நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பேக்கில் போட்டுடணும். மேலே லைட்டாக மண் தூவிட்டு வாரத்துக்கு ஒரு முறை புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 3 மாதத்தில் இது மாதிரி பவுட்ரு ஃபார்முக்கு வந்துடும். ஆட்டு உரம் இல்லைன்னா தொழு உரம் 2 மடங்கு சேர்க்கணும். ஆட்டு உரத்தில் சூடு அதிகங்கிறதுனால நம்ம 1 பங்கு தான் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நம்ம கலந்துக்கணும். நான் 2 செடி நடவு செய்ய போகிறேன். அதனால் நம்ம 2 பாட்டில் இந்த மண்ணை நிரப்பிக்கலாம். இது பழைய பாட்டு தான். சாமந்தி பூ செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை எரு கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபெர்டிலைசர் தெளிக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தோல் ஃபெர்டிலைசர். பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து நம்ம பழத்தை நம்ம எடுத்துகிட்டு தோலை 1 லிட்டர் தண்ணியில் 50 மில்லி புளிச்ச மோரும் 50 கிராம் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து நம்ம கலந்து வச்சுக்கணும். 10 நாள் அதை குலுக்கிக்கிட்டே வரணும். நாளைக்கு அப்புறம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml போட்டு நம்ம இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். வேர்லேயும் ஊற்றி விடலாம். இது நர்சரியிலேருந்து வாங்கின செடி. வெள்ளை சாமந்தி 40 ரூபான்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதை இப்படி தட்டி விட்டு நம்ம எடுத்துக்கணும். கவர்லேருந்து எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதை பார்த்து பக்குவமாக நம்ம உள்ளே நடவு செய்யணும். இந்த வேர் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம உள்ள இதை வச்சுக்கணும். மேலே மண் போட்டு நம்ம அழுத்தி விட்டுக்கணும். இது இன்னொரு செடி. இது பதியம் போட்ட செடி, மஞ்சள் சாமந்தி. பதியம் போட்டு 1 மாதம் ஆகுது. இதில் நல்லா வேர் பிடிச்சிருச்சு. கவரெல்லாம் வேர் ஒட்டிக்குச்சு. கவர்லேருந்து வரமாட்டேங்குது. பார்த்து பக்குவமாக எடுத்துக்கலாம். வேர் பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னு. வேர் அறுந்துடாமல் நம்ம உள்ளே வச்சு மண் ரொப்பி அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு தடவைங்கிறதுனால 1 ஜக் தண்ணி ஊற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.